நான் இன்றைக்கி ஒரு ஊறுகாய் செய்ய போகிறேங்க. அது என்னத்தில் செய்கிறேன்னு பாருங்கள். பீட்ரூட்டை வச்சு ஒரு ஊறுகாய் செய்கிறேங்க. அது எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிடுறேங்க. பீட்ரூட்டு வந்து பொடி பொடியாக நறுக்கி இது குக்கரில் அவிச்சு எடுத்து வச்சுட்டேங்க தனியாக. அப்புறம் தனி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, அரைக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, இதெல்லாம் வறுத்து அரைக்கணுங்க. லாஸ்ட்டாக நம்ம எலுமிச்சம்பழம் பிழியணுங்க. வினிகர் போடுறவங்களும் வினிகர் போட்டுக்கலாம். வினிகர் பிடிக்காதவங்க எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நல்லெண்ணெய் 50 கிராம் விட்டுருக்கேன். ஒரே ஒரு பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன் நான். இது கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் இப்போது நான் 2 வரமிளகா வந்து பிச்சுருக்கேங்க. பிச்சு போட்டு அது கொஞ்சம் சேர்ந்தோன்னு நம்ம இந்த வேக வச்ச பீட்ரூட்டை அப்படியே போட்டுடலாங்க. ஸோ நான் வந்து பீட்ரூட் வேக வச்சதுனால வேகணுன்ற அவசியம் இல்லைங்க. 1.5 ஸ்பூன் தனித்தூள் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு ஆல்ரெடி போட்டாங்க வேக வைக்கும்போது, சாங்கியத்துக்கு 4 உப்பு. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. அதில் என்னென்ன போடணும்னு சொல்லிடுறேன். கடுகு வெந்தயம் பிடிச்சேன் இல்லைங்களா, அது போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் அப்படியே கிண்டி விட்டுட்டு, இது புளிப்புக்கு வினிகர் வந்து போடுறவங்க போட்டுக்கோங்க. வினிகர் போட இஷ்டம் இல்லாதவங்க எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ஊறுகாய். ஒரே ஒரு முடி தான் பிழிஞ்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க, கசந்துடும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. 2 நிமிஷம் தாங்க, காய் வேகிற டைம் மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம். ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.